வணக்கம் பவித்ரா. இன்றைக்கு எதன் குறித்து பேச இருக்கீங்க? யாரோட கலந்துரையாட இருக்கீங்க? நன்றி கற்பகம், உங்களுடைய தொடக்கத்துக்கு. தற்போது நம்ம டெய்லி ரெண்டு ரெண்டு டாபிக் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பேசப்பட வேண்டியது டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுகவின் உறுதியான நிலைப்பாடு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் இருந்து வெளிப்போயிருக்கக்கூடிய காங்கிரசின் உந்துதலால் தாவேக அரசு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு ஒரு கூட்டம் கூட்டுறாங்க தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக. இப்படி இருக்கும்போது டீலிமிட்டேஷனுக்கு நம்ம என்ன கேட்டோம் அப்படின்றது திமுக இருக்கக்கூடிய எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த கொள்கையில், அந்த நிலைப்பாட்டில்ன்றத கனிமொழி எம்பி அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரசும் தாவேகவும் இணைந்து என்ன ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாக இருக்கு. இது குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக புதுமடம் ஹலீம் சார் அவர்கள் நிகழால் திமுகவிலிருந்து. வணக்கம் சார். சார், டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முதலாக இந்திய திருநாட்டில் குரல் எழுப்பிய ஒரு இயக்கம் திமுக. அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 7 மாநில முதலமைச்சர்களை அழைத்து அதை தாண்டி எந்தெந்த மாநிலத்திற்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அந்த எம்பிக்களையும் அழைத்து ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தின் தீர்மானம் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றதுல தான் திமுகவின் உறுதியான ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிய முதல் கட்சி அப்படின்னா இந்தியால திமுக தான். அப்படி இருக்கும்போது தற்போது தாவேகாவும் காங்கிரசின் உடைய உந்துதலால் இப்படி ஒரு விஷயத்தை, அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்றது பேன் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அரசியல் நாடகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அழகா சொன்னீங்க. இந்த பேர் லிமிட்டேஷன், அதாவது இந்த வார்டு மறுவரையை அதி தீவிரமாக எதிர்த்த ஒரு கட்சி இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்தில் இதை பற்றி மிக தீவிரமான ஒரு விஷயத்தை இந்த தேசத்தில் இந்த டீலிமிட்டேஷன் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனாக இல்லை, இது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட இருக்கிறது. அப்படி எடுக்கப்பட்டால் அது தென்னிந்தியாவை பாதிக்கும் என்று முதல் குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது உண்மையும் கூட. காரணம், இவர்கள் முதன்முறையாக பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கும் பொழுது அதில் 850 இருக்கைகளை போடும் பொழுதே குரல் கொடுத்தாங்க. நம்ம இது ஏதோ ஒரு சதி இருக்கிறது, இது வேண்டுமென்றே பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கையை 543 என்கிற எண்ணிக்கையை 850ஆக உயர்த்த போறாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை எழுப்பிய முதல் கட்சியும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். பொதுவாக மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையிலோ அல்லது குறையும் போதோ அந்த தொகுதிக்கான சமமான உரிமைக்காக இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்படுகிறது என்றாலும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இது இருக்க வேண்டும் என்று நம்ம உறுதியா நிற்பதற்கு காரணம், 1971க்கு பின்னாடி, அதாவது மக்கள் தொகை தடுப்பு, அதாவது நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர் என்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தை இந்தியாவில் முன்னெடுத்த போது அதை பெருமளவில் சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள், அதில் குறிப்பாக தமிழ்நாடு. அப்படி தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை தீவிரமாக அதை கட்டுப்படுத்தி பிரச்சாரம் செய்து இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்முடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பெரிய அளவில் செய்த மாநிலங்களில் ஒன்று நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் வட இந்திய மாநிலங்கள்ல அது சாத்தியப்படது. இன்னைக்கும் வட இந்திய மாநிலங்களில் இன்னைக்கு மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் போவதை நம்ம ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் தான். இப்ப ஏற்கனவே நாம என்ன சொல்றோம், இந்த டீலிமிட்டேஷன் இருந்தால் அது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படையில் இருந்தால் அது தென்னகத்தை பாதிக்கும், குறிப்பா தமிழ்நாட்டை பாதிக்கும். நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய அந்த ரேஷியோ என்பது 7.18, இதன் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சியினர் என்ன சொல்றாங்க, இது எல்லா இடத்திலும் உயர்றதுதான், தமிழ்நாட்டிலையும் எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை மறுக்கல. தமிழ்நாட்டிலையும் எண்ணிக்கை குறையாமல் இருக்கலாம், ஆனால் அது எந்த அளவுல உயரும் அப்படிங்கிறது நம்ம மாறுபாடு இருக்கிறது. நீங்க கூட அழகா சொன்னீங்க, இந்த வார்டு வறுமுறை என்று சொல்லக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனை இதற்கு பின்னே இருக்கின்ற பாஜக எப்படி ஒரு யுக்தியாக பார்க்கிறது. காரணம், இன்னைக்கு வரை இந்தியாவில் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு தெரியும், அந்த எண்ணிக்கையை தென்னகத்து எம்பிக்களுடைய ஆதரவு இல்லாமலே ஆட்சி அமைத்து விடலாம் என்கிற ஒரு குறுக்கு புத்தியில் தான் இந்த டீலிமிட்டேஷன் இப்படி ஒரு மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க கேக்குறீங்க, இப்ப தாவேகாவும் காங்கிரசும் இந்த டீலிமிட்டேஷனுக்காக பாராளுமன்ற
உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டும் போது திமுக எல்லாம் போய் கலந்துக்கல, பல்வேறு எம்பிக்கள் போய் கலந்து கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டையில் வைக்கிறார்கள். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் இது விஷயமாக இந்த 131வது திருத்தம் கொண்டு வந்த பொழுதே அதை அதிதீவிரமாக எதிர்த்து நம்ம பாராளுமன்றத்தில் பேசிட்டோம். இந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு 2/3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கணும். இது நமக்கு தெரியும். ஏன்னால் இந்த திருத்தம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசமைப்பு திருத்தம் தான். அதை கொண்டு வரணும்னா 2/3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆனால் தற்போதைய நிலை என்ன? பாஜகவினுடைய ஆதரவு 298 பேர் இருக்கிறாங்க, எதிராக 230 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் இப்ப எப்ப சிக்கல் வருது? இந்த 3 மாநில தேர்தலுக்கு அப்புறம் இப்ப பல்வேறு சிக்கலை கொண்டு வராங்க. ஏற்கனவே இப்ப மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சியை உடைத்து இன்னைக்கு பாஜக ஆதரவு மனநிலையை கொண்டு வர்றாங்க. பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்களை விலைக்கு வாங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை எதிர்ப்பதில் எந்த விதத்திலையும் சமரசம் இல்லை, உறுதியா நிக்கிறோம். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, இன்னும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு கூடுதலாக ஒரு 42 எம்பி வேணும், ஆதரவு வேணும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 22 எம்பிக்கள் இருக்காங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்காமல் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. அது உறுதியான விஷயம். இதற்கு எப்பொழுதும் நாம ஆதரவு கொடுக்க போறதில்லை. எப்படி சிக்கலை கொண்டு வர்றாங்கன்னா, என்னமோ திமுகவிற்கு பாஜகவிற்கு நீங்களும் இப்ப சொல்லிட்டீங்க, நிறைய பேரும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன கேள்வினா, தாவேகா தற்போது காங்கிரஸோட கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் டீலிமிட்டேஷன் பற்றி பேசியதெல்லாம் மறந்து விட்டார்களா? அப்ப அந்த கேள்வி அவர்கள் கிட்ட போகாதா? இங்க டீலிமிட்டேஷன் வேணவே வேணாம் அப்படின்றது காங்கிரஸ் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்? எதற்காக இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க காங்கிரஸ்? டீலிமிட்டேஷன் கொண்டு வருவதில் காங்கிரஸ் இரட்டை போடுகிறதுன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. காரணம், ஒன்றிய பாஜக அரசு எப்படி இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல முடிவெடுக்கிறாங்களோ அதற்கு கொஞ்சமும் குறையாமல் காங்கிரசுமே பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை வேடம் போடுது. இப்ப பாத்தீங்கன்னா திமுகவோட இருக்கும் பொழுது பலமாக எதிர்த்த காங்கிரஸ் இன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை அரசியல் படுத்துறத பார்க்கணும். இன்னைக்கு பாருங்களேன், தாவேகாவுடைய அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிறது. ஆனால் அது தேவையில்லை, அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று நம்ம சொல்றோம். ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இவர்கள் ஒரு அரசியல் வேலையை தான் இன்னைக்கு செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு இல்லாமல் இந்த சட்டம் நிறைவேறாது. இன்னைக்கு எப்படி ஒரு திசை திருப்புற வேலையை பண்றாங்க இவங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செஞ்சிடும். திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா இதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் என்றால், 131வது சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது அதை மிக பலமாக எதிர்த்தது நம்முடைய எம்பிக்கள் தான், திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தான். தலைவர் ராசா அவர்கள் உட்பட பலரும் இதற்கு எதிரான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன் வச்சாங்க. அதனால இந்த சட்ட திருத்தம் தோற்று போனது. இது மீண்டும் சரி, எலெக்ஷனுக்கு கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஒரு மாபெரும் போராட்டத்தை எடுத்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த நேரத்துல அந்த சட்டப்பேரவைக்கான ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தேர்தல் களத்துல இருக்கும்போது கூட நகல் எரித்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டி, கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை காட்டியது திமுக. அந்த மசோதாவும் தோற்று போய்விட்டது. இந்த நேரத்துல தாவேகா அவங்க 2025 5ஆம் தேதி மார்ச் மாதம் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய நிலைப்பாடை எப்படி வெளியிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் பிரச்சனை சட்டமன்ற உறுப்பினர்களோ, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நாம இதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய போது அப்பொழுது தாவேகா உதயமாகிவிட்ட ஒரு கட்சி தான். அவர்களுக்கும் நாம அழைப்பு கொடுத்தோம். ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அப்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கை இன்னைக்கும் சமூக வலைத்தளத்துல எல்லோருக்கும் காட்சி பொருளா தான் இருக்கு. அதில் இந்த டீலிமிட்டேஷன் என்பது ஒரு பெரிய பேசும் பொருள் அல்ல. இதை பத்தி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். டீலிமிட்டேஷன் என்பது இது ஒரு பூதகரமான பிரச்சனையாக திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போகுது சொல்லி பேசினாங்க. அதே இன்னைக்கு தாவேகா தான் நாங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டுகிறோம்னு சொல்றாங்க. இது இரட்டை வேடம் கிட்டத்தட்ட. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு எம்பி கூட இல்லாத தாவேகா இந்த காவேரி பிரச்சனையை மறைப்பதற்கு,
இன்னைக்கு வந்து வந்தே மாதரம் பிரச்சனையை மறைப்பதற்கு இதை வந்து ஒரு மடைமாற்றும் விஷயமாக இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்த இன்னைக்கு எம்பிக்களை கூட்டுறத ஒரு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இது தேவையில்லாதது என்று நம்ம சொல்றோம். காரணம், இப்ப வரைக்கும் அந்த அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அது யாரால தோற்கடிக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தால் தோற்கடிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்களுடைய முன்னெடுப்புகளால் தோற்கடிக்கப்பட்டது. நம்ம வந்து இந்த 7 மாநில முதல்வர்களுடைய ஆதரவோடு இந்த விஷயத்தை தோற்கடிச்சோம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு என்றால், மீண்டும் இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கான அத்தனை வேலையும் இன்னைக்கு பாஜக செய்யறாங்க. காரணம், அவர்கள் இன்னைக்கு உத்தம் தாக்கரேயோட எம்பிக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. உத்தம் தாக்கரேயோட பல எம்பிக்கள் இன்னைக்கு வந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க. மம்தா பானர்ஜியோட எம்பிக்கள் பலரும் இன்னைக்கு இந்த 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 மசோதாவுக்கு ஆதரவுன்றாங்க. அப்ப இந்த எதிர்ப்பு என்கிற எண்ணிக்கை இன்னைக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் 42 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள் ஆதரவு இல்லாமல் இது வாய்ப்பில்லை. ஆனால் என்ன பரப்புறாங்க? திமுக எம்பிக்கள் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சிருவாங்க, திமுக எம்பிக்கள் எல்லாம் மறைமுகமா ஆதரிக்கிறாங்க. எக்காலத்திலும் நாம் இந்த டீலிமிட்டேஷனை ஆதரிக்க போவதில்லை. அதிலும் உறுதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில நாம இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருவதை ஆதரிக்கல. அது வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய இந்த நலனுக்கு மிக எதிரான ஒரு விஷயங்கிறது உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இதில் எதுலையுமே அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு எம்பி கூட இல்லாத தாவேக அரசு ஒரு நாடகத்தை ஆடுறாங்க. இப்ப இந்த நாடகத்திற்கு காங்கிரசும் துணை போகிறது என்பதுதான் முக்கியமானது. இன்னைக்கு காங்கிரஸ் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாடகம் ஆடுகிறது. எப்படி என்றால், இதை வந்து என்னமோ புதுசா அவங்க கொண்டு வர மாதிரியும், இதுல வந்து காங்கிரஸோடு எல்லா கட்சியும் சேர்ந்து உள்ளே வரணும், எல்லா எம்பிக்களும் நாங்கள் தான் முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் அவரோட உண்மையான நோக்கம் என்பது டீலிமிட்டேஷன் வந்து அது எதிர்ப்பு என்கிற இடத்தை தாண்டி திமுகவை அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு அவதூறான ஒரு விஷயத்துக்கு முன்னிறுத்துறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. மசோதா வந்து இது தாக்கலாக வருது, ஒரு பில் அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னா அது ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டெக்னிக்கல் சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா இப்போ என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திசை திருப்புறதுக்காக நம்ம காவிரி மேகதாதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கேட்டோம், அதற்கு சொல்லல. விவசாயிகள் அவ்வளவு போராட்டம் நடத்துகிறார்கள், மாணவர்கள் நீட்டுக்கு எதிர்ப்பா நிறைய விஷயங்கள் குரல் எழுப்புறாங்க தமிழ்நாட்டில். இப்போ இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு தாவேகா ஒரு டூலாக இதை பயன்படுத்துகிறது அப்படின்னா, பொய்யான கருத்து உருவாக்கத்தை மட்டுமே நம்பி இருக்கிறதா தாவேகா? இல்ல, உண்மைதானே. இப்ப நீங்க பாருங்களேன், அவர்கள் வந்து இப்ப திட்டை மாற்ற வேலையை தான் பண்றாங்க. அவர்களுக்கு வந்து இப்பொழுது இப்ப நீங்க வந்தே மாதரம் விஷயத்துக்கே வாங்களேன். இப்ப வந்தே மாதர பிரச்சனை இப்பொழுதுதான் புதுசாக தோன்ற பிரச்சனையா? கடந்த முறை ஆர்.என். ரவிக்கு நமக்கு என்ன பஞ்சாயத்து நடந்தது? ஆர்.என். ரவி எதற்காக வந்து சட்டமன்றத்தை விட்டு ஓடி ஒளிந்தார்? அதுல எப்படி நம்ம வந்து ஒரு தெளிவாக இருந்தோம். இன்னைக்கு என்னமோ வந்தே மாதர பாடலுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர போறோம், தேவையில்லை. ஏனென்றால் நம்ம வந்தே மாதர பாடலை பாடுவதா வேண்டாமா என்று அந்த அரசுகள் முடிவு பண்ணலாம் என்று ஏற்கனவே நம்ம உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கிறது. இது ஒரு கட்டாயம் அல்ல. அப்ப ஆளுநரை வைத்துக் கொண்டே நாம வந்து வந்தே மாதரம் பாட மாட்டோம், தமிழ்தாய் வாழ்த்து என்பதுதான் நம்முடைய மரபு, அந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடுவோம், இதுதான் தமிழ்நாட்டின் மரபு என்று நம்ம உறுதியா இருந்தோம். அந்த உறுதியை ஏன் தாவேகாவுடைய அரசு செய்யல? இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப இதற்கென்று ஒரு சட்டம் இல்லை. இப்ப மேற்கு வங்காளத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடக்குது. ஆனால் மேற்கு வங்காள சட்டமன்றம் கூடும் பொழுது அங்கு வந்தே மாதரம் பாடல் பாடப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால், வந்தே மாதர பாடலை பெங்காலியில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த பாடலை மேற்கு வங்காள சட்டமன்றத்தில் பாடவில்லை. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி? அப்ப இங்க நீங்க நாங்க வந்தே மாதர பாடலை பாட மாட்டோம், நாங்க மரியாதை குறைவா நடத்துன்னு சொல்லல. அந்த பாடலை பாட வேண்டிய தேவையில்லை. இங்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும், இதுதான் இங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய மரபு என்று நீங்க ஏன் உங்களால் உறுதியாக இருக்க முடியல? நீங்க எதற்கு பயப்படுறீங்க? அப்ப நீங்க பாஜகவுக்கு பயப்படுறீங்க. சட்டம் ஒண்ணு கொண்டு வர்றோம், சட்ட முன்வடிவை நாங்கள் ஆளுநருக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இது போன்ற ஒரு சட்டத்தை நீங்கள் முன்வடிவை ஆளுநர் கிடப்பில போடுவாரு, ஆளுநர் திருப்பி அனுப்ப மாட்டாரு, இதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். அப்ப நாங்கள் எங்க வேலையை செஞ்சுட்டோம், ஆளுநருக்கு அனுப்பிட்டோம், அவர் எங்களுக்கு சட்டமாக்க வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்ல போறீங்க. அப்ப நீங்க எல்லாவற்றையுமே ஒரு காரண காரியம், ஒரு மடைமாட்டுவது, நாங்கள் செய்கின்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டோம், இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும், அவர்கள் அனுமதி கொடுக்கல, சட்டமாக்க முடியல என்கிற காரணத்தை சொல்வதன் மூலமாக ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கு துணிச்சல் இல்லை, துணிவில்லை, எதிர்த்து நிற்கின்ற திராணி இல்லை. நாங்கள் இப்படித்தான் இந்த சட்டமன்ற மரபு, இப்படித்தான் இருப்போம்,
சட்டம் முன்வடிவை நாங்கள் சட்ட தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை கொடுப்போம் என்று ஏன் உங்களால நிக்க முடியல? அந்த துணிச்சல் ஏன் சார், இல்ல? இன்னைக்கு நீங்க இப்ப இந்த இது தமிழ்தாய் எல்லாத்தையும் வாழ்த்து பற்றி மறைப்பது. பேசுவதனால ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்துக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு தாவேகா அரசு. அதற்கு திமுகவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆனாலும் ஒரு கேள்வி என்ன இருக்குதுன்னா, ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வரார் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்க சட்ட தீர்மானம் போட்டதை நீங்க செயல்படுத்துவீங்களா? ஆளுநர் கிட்ட நீங்க சொல்லியிருக்க விஷயம் செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை அமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறார். இது முக்கியமான கேள்வி. இது முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க இந்த சட்ட முன்வடிவுக்கு திமுக ஆதரவு கொடுக்கத்தான் செய்யும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனால் இதனால என்ன பிரயோஜனம்? என்ன ரிசல்ட்? என்ன நெட் ரிசல்ட் என்ன? அப்ப ஆளுநர் உங்களுக்கு இந்த சட்ட முன்வடிவை மதிப்பாரா? இந்த கேள்வியை நாங்க கேட்கிறோம். ஏன்னா இதுக்கு எந்த மதிப்பு கொடுக்க போறது இல்ல. ஆளுநர் கண்டிப்பாக இந்த சட்ட முன்வடிவை தூக்கி கிடப்புல போட போறார். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் தைரியமாக இதுதான் மரபு சட்டம் இருக்கா? சட்டமன்றத்தில் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கா? இப்ப கூட பாராளுமன்றத்துல வந்தே மாதரத்திற்கு மதிப்பு கொடுக்கணும், வந்தே மாதரத்தை நீங்கள் அவமானம் செய்யக்கூடாது. நீங்கள் சட்டமன்ற மரபுப்படி நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம் என்பதற்கு இதற்கு சம்பந்தமே இல்லை. சட்டமன்ற மரபுப்படி நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்ப என்ன செய்யறீங்கன்னா, தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க. நீங்க உங்களுக்கு இதை அந்த பயத்தின் அடிப்படையில் நீங்க அதை வெளிப்படுத்துவதற்கு எப்படி பண்றீங்கன்னா, நீங்க மடைமாற்றம் பண்றீங்க. நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பிடுவோம், ஆளுநர் சட்டமானாதான் செய்ய முடியும். நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இந்த சட்ட முன்வடிவை நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பிவிட்டோம், ஆனால் ஆளுநர் அனுமதி கொடுக்கவில்லை, அல்லது ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டார். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போவீங்க. நீதிமன்றத்துக்கு நீங்க போவீங்களான்னு கூட தெரியாது. இப்ப இது தேவையற்றதுன்னு நம்ம சொல்றோம். இது தேவையற்றது. இந்த வேலையை நீங்க செய்யுங்க, தவறு இல்லை. இந்த வேலையை செய்யுங்க, சட்டப்படி நீங்க போராட்டம் நடத்துங்க. ஆனால் இதுக்கான அவசியம் இல்லை. கடந்த முறை RN ரவியோடு நாம் நடத்திய இந்த பஞ்சாயத்துல எப்படி நடந்தது? நாம் ஏன் துணிவாக இருந்தோம்? என்ன செய்ய முடிந்தது? இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இது தமிழ்நாட்டு அரசுடைய நலன் சார்ந்தது, உரிமை சார்ந்தது. இந்த உரிமையில் தாவேகா அரசு பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கே அஞ்சுகிறதா? அப்படி ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்ல வரீங்களா? அஞ்சுகிறதா என்பதை விட காலில் விழுந்து கிடக்குன்னு சொல்றேன். அஞ்சுவது கூட ஒரு நியாயமான ஒரு நேர்மையான வார்த்தை. உங்க காலில் விழுந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு பல்வேறு செய்திகளுங்க, பல்வேறு விஷயங்களுக்கு பதில் சொல்லல. இன்னைக்கு பல்வேறு மசோதாக்கள், இப்ப இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்துவ மக்களுக்கும் இங்க இருக்கின்ற கிறிஸ்துவ NGO-க்களுக்கும் பிரச்சனை. ஆனால் அதே கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த திரு ஜோசப் விஜய் இதை பத்தி கண்டுகொள்ளல. அந்த அளவுக்கு பயம். என்ன சொல்ல வரேன்னா, பாஜகவை எதிர்த்து எந்த குரலும் கொடுக்க மாட்டோம், எந்த செய்தியும் பேச மாட்டோம். ஆனால் நாங்களும் வேலை பண்றோம், நாங்களும் வேலை செய்யறோம், நாங்களும் முயற்சி பண்றோம், அதற்காக எல்லாத்தையும் நாங்களும் போராடுறோம் என்பதை மக்கள் மத்தியில் ஒரு டிராமாவை செட் பண்றாங்க. எந்த ஒரு சட்ட முன்வடிவு எது வந்தாலும் எல்லாத்துக்குமே தாவேகா அரசு இப்படி அஞ்சு பயந்து அமைதியாக இருந்ததுன்னா மக்கள் நலனுக்காக அவர்கள் எப்போது நிற்க போகிறார்கள்? தயாநிதி மாறன் MP அவர்கள் கூட இப்ப சொல்லியிருக்காரு, என்னன்னா நீங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறீங்கன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களையும் கூட்டியிருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் மூலமா பிரதிநிதித்துவம், தெலுங்கானாவின் பிரதிநிதித்துவம் உயரப்போகுதுன்னு சொல்றாரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன நீங்க சொல்ல போறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்கேன். சொல்றேன். இப்ப நம்மளே கேட்கிறோம்ல, நீங்க குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டமாவது கூட்டணும்ல, நம்ம கேட்கிறோம்ல. காவிரிக்கும் கூட்டல, காவிரி விஷயத்துக்கு, மேகதாது விஷயத்துக்கு நீங்க அனைத்து கூட்டல. இது எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலேயே நேருக்கு நேரா முதலமைச்சர் பார்த்து கேட்கிறாரு, நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அது நியாயமானது அப்படின்னு. அதற்கு முதல்வர் பதில் சொல்லல. இந்த எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவதை விட அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த டீலிமிட்டேஷன் கூட்டுங்கன்னு நம்ம கேட்கிறோம். அதற்கும் பதில் சொல்லல. அப்ப நீங்க அழகா சொன்னீங்க, ரேவந்த் ரெட்டி அவர் கூட்டுறாரு. நீங்க சொல்ற மாதிரி ஆந்திராவுக்கு எண்ணிக்கை கூடுதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அவர்களை விட தமிழ்நாடு பாதிக்குது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனாலும் அவர் கூட்டுறாரு. என்னது நியாயம் இல்ல, டீலிமிட்டேஷன் நியாயம் இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பிரச்சனை நடந்தால் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். உதாரணமா இப்ப நமக்கு கூடுன்றாங்க, 40ங்கிறது 48 மாறலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு 40 எம்பிக்கள் என்பது 80 எம்பிக்களாக மாறும். இதுல இருந்து என்ன வருதுன்னா, வட இந்திய மாநிலங்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டியை வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கும், ஆட்சி செய்யலாம். இப்ப தென்னிந்திய மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எந்த ஆதரவும் தேவையில்லை.
இதைத்தான் நோக்கி தான் ஒன்றிய அரசு நகர்த்துறாங்க. அப்ப 850 இடங்களில் பெரும்பாரியாக மெஜாரிட்டிக்கான அத்தனை இடங்களும் வட இந்திய மாநிலமே இருக்கு. அந்த எண்ணிக்கை போதுமானது. இதுதான் திட்டம். டீலிமிடேஷன் திட்டம் என்பது நீங்க என்னமோ மக்கள் நலன் சார்ந்தது, மக்களுக்கு சேவை பண்றதுக்காக அப்படி இல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒருவேளை நீங்கள் 850 இடத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இப்படி பண்ணாதீங்க, ஃபேர் டீலிமிடேஷன் பண்ணுங்கன்றோம். அது என்ன ஃபேர் டீலிமிடேஷன்? நீங்க 7.18% அடிப்படையில் நம்ம ஏத்துறோம்ல, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் ஏற்றுங்களோ 39 பாராளுமன்ற உறுப்பினருக்கு இத்தனை சதவீதத்துக்கு நீங்க உயர்த்துறீங்க. அதே ஃபேர் லிமிடேஷன் உத்தரப்பிரதேசத்துக்கும் பண்ணுங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அது மட்டுமே இல்ல, உங்கள் நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் ஃபேர்லி டீலிமிடேஷனுக்கு வாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிறுத்துறீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிறுத்தினால் அது தமிழ்நாட்டிற்கு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை திருப்பி சொல்றோம். தென்னிந்திய மாநிலங்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக மாறிவிடும் ஃபேர் டெலிமிட்டேஷன் நடக்கலைன்னா அப்படின்ற உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஒரே ஒரு நிறைவான கேள்வி என்னன்னா, தாவேக அரசு தொடர்ந்து நிறைய விஷயங்கள்ல மடைமாற்றம், திசை திருப்பெல்லாம் செய்யுது. இது ஃபேக் நெரேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு பொய்யான கருத்துருவாக்கத்தை உருவாக்குது. அப்போ மக்கள் நலனுக்காக, ஒரு நாட்டின் நலனுக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் எழுப்பும் போது இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ் பொய்த்து போகணும்னா நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க இதை சொல்லுங்க. இது பண்றது அவங்களுக்கு வழக்கமாக நடக்குது. இந்த ஆட்சியை அப்படித்தானே பிடிச்சாங்க. நம்ம கடந்த காலம் பார்க்க எந்த மாதிரியான ஒரு செட் பண்ணோம், சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்றதுல கைவந்த கலையாக செஞ்சு கொண்டாருங்களா, அதை பூத்தினாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யறாங்க. நீங்க பட்ஜெட் விஷயத்திலே பார்த்திருப்பீங்க, எல்லா திட்டங்களுக்கும் பேரை மட்டும்தான் மாத்தினாங்க. கலைஞர் பேரர்களை எடுத்துவிட்டு பெருமையை உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க. சத்துணவு காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பேரை வச்சாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? திட்டங்கள் அதுதான். நீங்க போட்டிருக்க, அதாவது மாப்பிள்ள அவர் தான், ஆனா போட்டிருக்க திட்டம் என்னோட சட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பேரை மட்டும் எடுத்து மாத்தி விட்டுட்டு இது என்னோட திட்டம் சொல்லி சீல் குத்துனீங்க பாருங்க. லேபிள் பட்ஜெட், ஸ்டாம்ப் பட்ஜெட், ஸ்டிக்கர் பட்ஜெட், இது அவருடைய இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. இதுதான் அவருடைய ஆட்சி. அவர்களுக்கான எந்த திட்டமும் செயல்படுத்த தெரியாது. எந்த விஷயத்திலும் அவர்கள் ஒரு புதிதாக செய்ய முடியாது. ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. பயம், அச்சம், அடிமைத்தனம். ஆனால் திமுகவை குறை சொல்லிக் கொண்டே திமுக செய்த அத்தனை நலவுகளுக்கும் பேரை மட்டும் மாற்றிவிட்டு இன்னைக்கு திட்டத்தை கொண்டு வராங்க. இதுதான் ஒற்றை வரையில சொல்லணும். ஃபேக் நெரேட்டிவ்ஸ், பொய்யான கருத்துருவாக்கம் செய்தாலும் தாவேக அரசு இந்த டாக்டிக்ஸ் நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்ற உங்களுடைய கருத்தை நிறைவாக சொல்லியிருக்கீங்க. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.